கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தெல்லாம் கர்த்தர் மகிழ செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். உங்க துக்கங்கள் மாறும், உங்க கவலைகள் மாறும், உங்க எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்ற அவர் ஒருவரே வல்லமை உள்ள தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று ஒரு கேள்விக்குறியோடு வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பாரத்தை அவருடைய சமூகத்தில் வைப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சமூகத்திலே நாம் வைப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பாரத்தை ஏற்று ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளுடைய உயிர்த்தெழுந்த செய்தியின் வார்த்தையை கேட்க போறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் இங்கே இல்லை. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஆமென். ஜீசஸ். அவர் சொன்னபடியே ஆமென் வாக்குத்தத்தங்கள் ஆமென் தீர்க்கதரிசிகள் உரைத்தபடியே ஆமென் கர்த்தர் சொன்ன மோசே பல தீர்க்கதரிசிகள் ஆபிரகாம் மோசே பல தீர்க்கதரிசிகள் உரைத்த வண்ணமே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கு இல்லை. கரங்களுக்கு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். ஆமென். ஜீசஸ். ஆமென். நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே எல்லாரும் உயிர்த்தெழுதல் செய்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல்ல எனக்கு ஒரு சின்ன வார்த்தையை எனக்கு கற்றுத்தாங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிறிய வார்த்தையை நான் புரிந்து கொள்ள முடியாய் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு காண்பித்த வார்த்தை வேதத்தை படிக்கும்போது வந்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை என்ன செய்யுங்க? வந்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பாருங்க? வந்து பாருங்கள். ஆமென். என்ன செய்யுங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன செய்யுங்க? வந்து பார்க்கணும். ஆமென். அவரை பார்த்த முகங்கள் ஒருபோதும் என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அந்த முகங்கள் அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். ஆமென். ஹல்லேலூயா. வந்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்யுங்க? வந்து பாருங்கள். ஏன் வந்து பார்க்க சொன்னாங்க? ஏன் வந்து பார்க்க சொன்னாங்க? ஹல்லேலூயா. அதே மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் போதும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணிருந்தாங்க சீஷர்லாம்? இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களாகிய சீஷர்கள் பயந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டு பயந்து கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க என்ன செய்யல? நம்பவே இல்லை. என்ன செய்யல? நம்பவே இல்லை. எவ்வளோ அற்புதத்தை பார்த்தா. ஆமென். 5000 பேர் சாப்பிட்ட பார்த்தா. ஹல்லேலூயா. 7000 பேர் சாப்பிட்றத பார்த்தாங்க. ஆமென். குஷ்டரோகி சுகமாகிறத பார்த்தாங்க. சப்பானி நடந்ததை பார்த்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. செத்தவனை உயிரோடு எழுப்புவதை பார்த்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் பார்த்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. பயந்து கொண்டு வீட்டை சாத்தி கொண்டிருந்தாங்க. ஆமென். அதில் சின்ன கூட்டம், சின்ன பெண்கள் கூட்டம் அதிகாலை ஓடி போய் கல்லறையில் போய் நின்று பார்க்கும்போது ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற காரியத்தை அவங்க விசுவாசித்து ஆமென் சிஷ்யத்தை வந்து சொல்றாங்க, வந்து பாருங்கள். ஆமென். என்ன செய்யுங்க?
வந்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வந்து பாருங்கள். ஆமென். அதுல கொஞ்சம் பேர் பயந்திருந்தாங்க. 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நான் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சிலரோ ஆமென் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். ஆமென். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? அவர் வந்து சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாது. நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி சொல்லி செத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் சொன்னேன், கஞ்சி குடிக்கிறோட நிலமெல்லாம். ஆமென். ஒரு பாஸ் சொன்னார், ஐயா சர்ச்சு முடித்து கஞ்சியை குடித்தேன், அப்புறம் சாப்பிட்டேன், இப்போ எப்படி இருக்கிற? நைட்டு என்னால் சாப்பிடவே முடியலையா. போகிறாரு, ஹோட்டலில் உக்காராரு, திருப்பி போகிறாரு, திருப்பி உக்காராரு. ஆமென். அல்லேலூயா. கஞ்சி குடிக்காத நானும் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு என்ன வீட்டில் வந்து படுக்க முடியல, உக்கார முடியல. அல்லேலூயா. அந்த நிலைமை ஆச்சு. சாப்பிட்டு வரலாம் பொறாமப்படுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. லைட்டாக சாப்பிட்டாலும் வெயிட்டாக சாப்பிடணும். என்ன சாப்பிட்ணும்? லைட்டாக சாப்பிட்டாலும் வெயிட்டாக சாப்பிடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய விசுவாசிக்கிற இன்னும் அவர் செத்துட்டாரு என்ன பண்ணுறான்? துக்க கஞ்சி குடிச்சுன்னு இருக்கிறான். ஆமென். அடுத்து நான் மரித்தேன். அல்லேலூயா. ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் உயிருள்ள தெய்வம். ஆமென். வந்து பாருங்கள். பயப்பட்டவர்களை அவர் சொல்லியும் பார்த்து சில பேர் சந்தேகப்படுறான். ஆமென். அந்த கூட்டத்தில் தான் நாமளும் இருக்கிறோம். ஆமென். அந்த கூட்டத்தில் தான் ஏசாமியை பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்து அப்படி தானே போட்டுக்குது. ஆண்டு சொல்றாரு, பயப்படாதே. சிலரோ சந்தேகப்பட்டாங்க. உயிர்த்தெழுந்ததுல சந்தேகப்பட்ட கூட்டம் ஏசாமியோடு இருந்த கூட்டம். ஆண்டவராக இயேசுக்காக வாழ்கிற கூட்டம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, வந்து பார்ப்பா, உன் பயம் நீங்கும். பயமில்லையேன்னு பாட்டு போன. ஆமென். வந்து பார், உன் பயங்கள் நீங்கும், உன் சந்தேகம் நீங்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் என்ன செய்றான்? ஐயோ 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 அழுகுறான். என்ன பண்ணுறான்? அழுகுறான். அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவங்களுக்கோ விசுவாசம் இல்லை. மார்க்கு என் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஆமென். 14 வாசிங்க. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தமாய் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. 7 பிசாச துரத்தின மகதலேனாள் மரியாள் போய் சொல்றாங்க. ஆமென். அவங்க எப்படி இருந்தாங்களா? துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தாங்க. ஒரு கூட்டம் பயந்திருந்தாங்க, ஒரு கூட்டம் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாங்க, ஒரு கூட்டம் துக்கப்பட்டு அழுகிற கூட்டமாயிருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட்டம் நம்பிக்கை இல்லாம அவிசுவாசமாய், ஆமென், இருதய கடினத்தோடு வாழ்ந்த கூட்டமாயிருந்தாங்க. அல்லேலூயா. அவங்கள பார்த்து தான் சொன்னாங்க, வந்து பாருங்கள். அவங்கள தான் பார்த்து சொன்னாங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை.
அவரை வந்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில கூட ஹல்லேலூயா ஆண்டவரை பார்க்க வருகிற தேவ ஜனமாகிய நாம் அவிசுவாசத்தோடு வரக்கூடாது, துக்கத்தோடு வரக்கூடாது, அழுது கொண்டு வரக்கூடாது. ஆமென். சந்தேகப்பட்டு வரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்து பயந்து ஆண்டவருக்காக என் எதிர்காலம் எப்படி இருக்குமா என்று நம்பி பயந்து பயந்து வாழக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியத்தோடு விசுவாசத்தோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் உயிரோடு இருக்குது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜான் புதர் பைபிள்லாம் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் சொன்னது? பைபிள் படிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாச நம்பிக்கையோடு வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யோபு சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. யோபு 19ஆம் அதிகாரத்தில் ஆமென் 25 27 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், ஆமென், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், ஆமென், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு ஆமென், நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், ஆமென். அவரை நானே பார்ப்பேன். அதில் கரங்கள் தட்டுவோமா? ஆமென். அவரை நானே பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. வந்து பார், வந்து பார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருப்பதை வந்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சந்தேகப்பட்டவனை, பயந்தவர்களை, துக்கப்பட்டவர்களை, அழுது கொண்டிருந்தவர்களை, நம்பிக்கை இல்லாதிருந்தவர்களை, அவிசுவாசம் உள்ளவர்களை, ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகதலேனா மரியாள் சொன்னது போல வந்து பார். ஆமென். வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. வந்து பார்க்கிற ஜனம், ஹல்லேலூயா, அது விசுவாசத்திலே வளரும். ஆமென். அது விசுவாசத்திலே அது பெருகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்திலே யோபு பெருகினா. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன். ஆமென். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலை நான் இருந்தாலும், யார் என்னை தள்ளினாலும், யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை மறந்தாலும், யார் என்னை தூஷித்தாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நானே அவரை பார்ப்பேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொள்கிற பிள்ளைகளாய். ஆமென். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வந்து அவரை பார்த்த யோபு சொல்ல, நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. நமக்கும் உயிர் தேர்ந்த ஆண்டவரை பார்ப்போம் என்ற நம்பிக்கை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, அவரை பார்த்த ஜனங்கள் ஒரு பெரிய கூட்டம். என்ன கூட்டம்? பெரிய கூட்டம். ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த பட்டணம் எது? அந்த பட்டணம் ஏது? தானியேல் பிரதர் ஏதாவது தெரியுமா? அவர் பார்த்த ஒரு பட்டணம் அப்படியே ரட்சிக்கப்பட்டுச்சு. கண்ணகி கை தூக்குறான், சொல்லுங்க.
அல்லேலூயா சொன்னீங்களா? கேள்விக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு பட்டணமே ரட்சிக்கப்படுச்சு. யாரும் சொல்ல மாட்டீங்களாப்பா? ஏம்மா காப்பாற்றி என்ன? பியாகுல மாதா மாதிரி இருக்கிற, என்றுமோ என் தாகம் எப்போது தனியும். ஆமென். அல்லேலூயா. என்ன மேஷாக்கப்பா ஏதோ தெரியுமா? இயேசுவை பார்த்த ஒரு பட்டணமே பாதி ரட்சிக்கப்பட்டுச்சு. இப்படிலாம் கேள்வி கேட்டால் எப்படி பாஸ்டர்? தெளிவாக கேளுங்க, தெளிவாக கேளுங்க, தெளிவாக கேளுங்க. வந்து பார். அல்லேலூயா. கேட்டு பார், போய் பார். எருசலேமுக்கு போய் பார்த்தா கல்லறை திறந்திருக்குது. ஆமென். அல்லேலூயா. 1,00,000 ரூபாய் இருக்கணும் இயேசுநாதர் கல்லறை போய் பார்க்கும். 1,00,000 ரூபாய் இருக்கணும். முஸ்லீம்லாம் மெக்காவுக்கு போனால் மோட்சத்துக்கு போயிடுவோன்னு நினச்சிக்கிறான். அல்லேலூயா. நாமும் சில பேர் எருசலேமுக்கு போனால் அங்கேயே புண்ணியத்துக்கு போயிடலாம் அவங்களும் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் போய் பார்க்கணும். ஆமென். பார்க்குறதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து பார்த்த ஜனங்க பயங்கள் நீங்கியது. வந்து பார்த்த ஜனனுடைய துக்கம் நீங்கியது. வந்து பார்த்த ஜனனுடைய அவிசுவாசம் நீங்கி விசுவாச உள்ளவளாய் மாறினாங்க. வந்து பார்த்த ஜனனுடைய சந்தேகம் நீங்கி நம்பிக்கை பெருகிச்சு. ஆமென். நாமும் கர்த்தரை நோக்கி பார்த்தா நம்முடைய முகமெல்லாம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. முன்னாடியே சொல்லிட்டு. ஆமென். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். யோவான் 4:29. ஆமென். சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ள போய் சொல்றாங்க. ஆமென். வாசிப்போம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். ஆமென். அவரை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துதானோ என்றால். நான் செய்த அப்படிதான் போடுது. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார். அவரை வந்து பார். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ பற்றி தெரியும். இப்போ சபையில் ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்து யாருன்னா ஒரு தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டா போயிட்டு திரும்பி வருவோம். போனது தான். ஆமென். போனது தான். இந்த பாச நாயா நம்மளை பற்றி அப்படியே சொல்கிறாரு. திருப்பி வந்து உட்காருவோமா? உட்காரவே மாட்டோம். அல்லேலூயா. அதில் சமாரிய ஸ்திரீ ஒரு விசித்திரமானவங்க. ஆமென். ஒரு விசேஷித்த. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரமாய் பரிசுத்தத்தோடு நான் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. சும்மா சில பேர் சொல்லுவாங்க அப்படியே பார்த்தேன், தரிசனத்தில் பார்த்தேன். ஆமென். எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அவரை பார்த்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நாளை தினத்திலே அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? நேற்று நம்ம பரிசுத்தமாக்கி கொண்டு, அதுதான் சுத்திகரிப்பு கூட்டம் இருக்கு. அதை பரிசுத்தமாக்கி கொண்டு இன்றைக்கு வரும்போது காணக்கூடாதவையெல்லாம் அற்புதத்தை காணும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். அல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும். ஆமென். உலர்ந்த எலும்புகளை உயிரிழை செய்யும். ஆமென். ஜீசஸ் என்ன செய்யும்? உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரிழை செய்கிற தேவனவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு கூட்டம் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். வந்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தத்தோடு, ஆமென், கரை திரை அற்றவளாக, குற்றமற்றவளாக, ஆமென், அல்லேலூயா,
வந்து பார்க்கும்போது அல்லேலூயா அவரை காண்போம். நம்முடைய பயம் போகும், நம்முடைய அவிசுவாசம் போகும், நம்முடைய சந்தேகம் போகும், நம்முடைய துக்கம் போகும், நம்முடைய அழுகை ஆமென் ஆனந்த களிப்பாய் மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. உலகம் அழுது புலம்பும், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வந்த கர்த்தருடைய பிள்ளை ஆமென் சந்தோஷப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் அழுவார்கள், நீங்களோ சந்தோஷப்படுவீர்கள். ஆமென் அல்லேலூயா. பிரசங்கத்தில் எழுதுறா, நான் சின்ன சின்ன வசனம் மட்டும்தான் எழுதி வச்சுக்கிறேன், சின்ன சின்ன வசனம் மட்டும்தான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆமென் ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பார்த்தவர்கள் ஆமென் உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. பேதுரு உயிர்ப்பிக்கப்பட்டார். 3000 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்று நாமும் அவரை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே பார்க்க வந்திருக்கிறோம். கர்த்தர் யோபுவை போல ஆமென் சமாரியா ஜனங்களைப் போல ஆமென் அல்லேலூயா உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட ஆமென் சீஷர்களைப் போல அல்லேலூயா கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. எசேக்கியா ராஜா சொல்றார். ஆமென். எசேக்கியா சொல்றாரு, ஏசாயா என்ற புஸ்தகம் ஆமென் ஜீசஸ் 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 38:11. கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே ஆமென் ஜீசஸ். தரிசிப்பதில்லை. ஆமென். இனி கர்த்தரை நான் உயிரோடு இருக்கிற தேசத்திலே தரிசிப்பதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எசேக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் உயிரோடு வாழ்கிற தேசத்திலே நான் பார்க்க மாட்டேன். ஆமென் அல்லேலூயா. ஆனாலும் பார்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. பார்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆமென். எசேக்கியா ராஜா ஆண்டு சொல்றாரு ஏசாயா மூலியமா, நீ செத்துருவப்பா, நீ என்ன பண்ண போற, சாக போற அப்பான்னு எசேக்கியா ஒன்னி சோமான்றாரு. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக எப்படி இருந்தேன், உண்மையும் மன உத்துவமாக வாழ்ந்தனேன். எப்படி வாழ்ந்தனேன், உண்மையும் மன உத்துவமாக வாழ்ந்தனேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 38:11. நான் அவரை பார்ப்பேன். கர்த்தரை நான் இனி உயிரோருக்கு தேசத்திலே தரிசிப்பதில்லை. அப்போ நான் உயிரோடு வாழும் மக்கள் மத்தியில் பார்க்க மாட்டேன். எனக்காக ஒரு ஸ்தலம் வச்சிருக்காரு. அவன் அப்பயே விசுவாசிக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றான், நான் எப்படி வந்தேன், உண்மையும் மன உத்தமமும். இந்த உத்தமம் என்ற வார்த்தை உண்மை எல்லாருக்கும் தெரியும், தப்பே பண்ண மாட்டோம். உத்தமம் என்ற வார்த்தை வாழ்க்கையில் ஒரு குறையும் ஒரு குற்றமும் பழுதில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தர் இப்படி சொல்றாரு, உத்தமம் என்ற வார்த்தைக்கு பழுதில்லாமல் குறை குற்றமும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. தானியேல் வாழ்ந்தார். நாட்களை செய்தியில் சொன்னேன், தானியேல் வாழ்ந்தார். ஒரு குற்றமும் குறையும் அவரிடத்திலே காணப்படவில்லை. அல்லேலூயா. நாம அப்படியா வாழணும், நாமோ அப்படியா உயிர்த்தெழுந்த நாளில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரே, நான் எசேக்கியா போல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உயிரோடு இருக்கிற தேசத்திலே கர்த்தரை நான் உயிரோடு இருக்கிற தேசத்திலே நான் தரிசிப்பதில்லை. அப்போ தரிசிக்க அவனுக்கு ஒரு இடம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நம்பிக்கை இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு வாழும். நம்பிக்கையோடு வந்து பார்த்த சீஷர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார். வந்து பார்த்த சொல்றார், இத்தனோ போராட்டம் உபத்திரம் நிந்தை அவமானத்தின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை.
நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. எசேக்கியேல் சொல்றாரு, அவரை போல் நமக்குள்ள ஒரு உண்மை உத்தமாய் வாழ்கிற குணம் நமக்குள்ள இருக்கணும். அப்போது ஆண்டவரை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இருக்கணும். அப்போதான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆமென் வந்து பார்த்தா, சமாரியா ஜனங்கள் வந்து பார்த்தார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். வந்து பார்த்தவர்கள் ஆமென் விசுவாச நம்பிக்கை யோபுக்கு இருந்தது, எசேக்கியாவுக்கு இருந்தது. அல்லேலூயா. பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். பிலேயாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அல்லேலூயா. யாருக்கு இருந்தது? கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சா கூடவே சாபத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். ஆமென். அந்த சாபம் இனிய வரைக்கும் அது கிரியை செய்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அந்த பிலேயாம் சொல்றாரு, என்னாகமம் 24 அதிகாரம் ஆமென் அல்லேலூயா. என்னாகமம் 24:17 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களாம் என்னாகமம் 24:17 அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமென் ஜீசஸ். போதும். பிலேயாம் சொல்றாரு, அவரை காண்பேன், அவரை தரிசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்வேன்? அவரை பிலேயாம் சொல்றார், அவரை காண்பேன், அவரை தரிசிப்பேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 1:46 ஆமென் பிலிப்பு நாத்தான்வேலுக்கு சொல்றாரு, ஆமென் அல்லேலூயா, வந்து பார். ஆமென். வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்? வந்து பார். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? ஆமென். அல்லேலூயா. நாசரேத்து சிறிய ஊரு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறிய ஊரு. ஆமென். அல்லேலூயா. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? பிலிப்பு சொல்றாரு, கேட்டெல்லாம் பார்க்காத, நீ என்ன செய்? வந்து பாருப்பா. என்ன செய்? வந்து பார். ஆண்டு பற்றி யாருன்னா கேட்டாங்களா சொல்லணும், எங்கள் சர்ச்சுக்கு வந்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்? வந்து பார். நடக்காததெல்லாம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் நடக்கணும். ஆமென். ராஜேந்திர ஐயாக்கு நல்ல சுகம் கிடைக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். அல்லேலூயா. விஜயமா ஒருத்தருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரு, நல்லா நடக்கிறாங்க. ஆமென். அவர் கைகளுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தரணும். ஆண்டவர் அற்புதத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பு நாத்தான்வேலை பாஸ்டர், வந்து பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுகிட்ட வந்தோன்னு ஆண்டு சொல்றாரு, 50ஆம் வசனத்தில் வாசிப்பு 50. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று, அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை கண்டேன். ஆமென் என்றார். ஆமென். ஆமென். 48. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலாயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அவனை குறித்து அங்க வாசிக்கும் போது வாசிக்கிறோம், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். யார் அவன்? நாத்தான்வேல். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்.
கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்தான். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, இதிலும் நீ காணப்போகிறாய். ஆமென், அல்லேலூயா. வந்து பார்த்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை வந்து பார்த்த சீஷர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. உயிர்த்தெழுத வல்லமையை பார்த்த சமாரிய ஸ்திரீ, ஆமென், அல்லேலூயா, சமாரிய பட்டணத்தார் சமாரிய ஸ்திரீ நிமித்தமாய், ஆமென், ஆமென், அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிருள்ள தெய்வத்தை தரிசித்த பிள்ளையாம், ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. உயிருள்ள தெய்வத்தை தரிசித்த யோபு தன்னுடைய உபத்திரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தள்ளப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, ஆமென், அல்லேலூயா, அவர் சொன்னா, அவரை காண்பேன், அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. பார்த்தவன், ஆமென், உயிர்ப்பிக்கப்பட்டான், சுகமாக்கப்பட்டிருப்பான் நிச்சயமா. அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரும்போது, அல்லேலூயா, எசேக்கியா அவரை பார்ப்பேன் என்று சொன்னார். அவர் வியாதியெல்லாம் சுகமானது. அல்லேலூயா. அவர் கட்டுகள்லாம் உடைந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட உயிர் தேர்ந்த வல்லமையை, ஆமென், அல்லேலூயா, நாமும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அவர்கள் அவரை பார்த்தார்கள், அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் பார்த்தார்கள் பரிசுத்தத்தோடு. நம்ம அவரை தேடும்போது நிச்சயமாய் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஆமென். கர்த்தரே இதை ஜீசஸ். சொன்னார். கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவருடைய கர்த்தராகிய கண்ணீரை, தேவன் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் எல்லா இருந்து முகங்கள் இருக்கிற கண்ணீரை கண்ணீரெல்லாம் துடைத்து துடைத்து, ஆமென், ஆமென். அல்லேலூயா, தமது ஜனத்தின் நிந்தையை ஆமா, பூமியில் ஜீசஸ். இராதபடிக்கு முற்றிலும் அல்லேலூயா. நீக்கிவிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவரை தேடி பார்க்க வந்திருக்கிற, ஆமென், உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் ஜெயித்தவர். மரணத்தை கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாவம், சாபம், துக்கம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே வெற்றி சிறந்த தெய்வம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய முகங்கள் இருக்கிற எல்லா கண்ணீரை துடைத்து, ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எத்தனோ நிந்தைகள், ஆமென், எத்தனோ நிந்தைகள், அந்த நிந்தைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த நிந்தையை நீக்கி விடுவார். ஆமென். கர்த்தர் நிந்தை என்ன செய்வார்? அவர் நீக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலுக்கு யாரெல்லாம் அவர் நம்மையும் உயிர்ப்பிக்க தேவன். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலில் நம்மையும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென், ஜீசஸ். யாரெல்லாம் அப்படி உயிர்த்தெழுத வல்லமைக்கு நம்ம பங்கெடுப்போம்? கரங்களை உயர்த்தோமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் கை தூக்கு. நான் சரியா பார்க்கல. ஆமென், ஜீசஸ். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென். அப்போ தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கணும்,
தேவன் விரும்புகிற விசுவாசம் இருக்கணும். கடைசி நாட்களில் தேவன் விசுவாசத்தை காண்பாரோ, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்காதவங்களாம் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். பைபிள் சொல்லுது 1 பேதுரு 3:21. ஆமென். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் ஆமென். தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து ஆமென். இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்து? ஞானஸ்தானமானது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. ஆமென். காலையில் பேசிட்டு இருந்தோம். சாந்தினி ஸ்டேட்டை சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுத்து. ஆமென். அல்லேலூயா. மரியாவும் கை தூக்கிக்கிற ஞானஸ்தானம் எடுத்தாதான் உயிர்த்தெழுதலில் பங்கு. அல்லேலூயா. என்ன எபி நான் உண்டு உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணையா அப்படி நான் சொல்லலைன்னா அது என் மேலே குற்றம். நான் சொல்லலைன்னா என் மேலே குற்றம். அல்லேலூயா. நம்ம கேட்டோம், வந்து பார். ஏன்? அந்த உயிர்த்தெழுத வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உயிர்த்தெழுத வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நிச்சயமாய் ஆமென் நம்மையும் உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவளாக மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நாமும் மரணத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தது போல சிலுவையில் என்ன வெற்றி சிறந்தார்? என்ன வெற்றி சிறந்தார்? சிலுவையில் மரணத்தை ஜெயித்தார் சொல்லிட்டேன். அடுத்தது சாத்தானை ஜெயித்தார். ஐயா சொல்றாரு. ஆமென். சாத்தானை ஜெயித்தார். அடுத்தது பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஜெயித்தார். அல்லேலூயா. நாமும் இப்படிப்பட்ட பாடு நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிர்த்தெழுதலில் பங்குள்ள பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து பரிசுத்தத்தோடு அவரை பார்த்து நம்முடைய முகங்கள் எப்போதும் பிரகாசமடைந்து துக்கமெல்லாம் மாறி சந்தோஷத்தினாலே தேவன் நடத்தி இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே உயிர்த்தெழுந்த ஆராதனை நாளிலே தேவன் நம்ம ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை பார்த்தவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேனே, நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களையும் நீர் ஆசீர்வதிங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க. என் கண்ணீர் மாறட்டும், என் நிந்தை மாறட்டும், என் அவிசுவாசம் மாறட்டும், என் சந்தேகம் மாறட்டும், என் பயம் மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் துக்கம் மாறட்டும் ஐயா, என் துக்கம் மாறட்டும் ஆண்டவரே, என் துக்கம் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். இந்த உயிர்த்தெழுந்த உலகம் முழுதும் கொண்டாடி கொண்டிருக்கிற நாளில் கூட நம்மை கர்த்தர் உயிர்த்தெழும்ப செய்ய போதுக்காய் நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். தொடர்ந்து நமது எலன்ஸ் வாங்க